Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET 2025 கான ரிசல்ட் வந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலா ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 11, பட் ஜூன் 15 வரைக்கும் இந்த ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் என்ன ஆச்சு கடகடன் இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. தமிழ்நாட்டிலையும் சேம் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் புட்ஸ் நீட் யூஜி ரிசல்ட்ஸ் ஆன் ஹோல்டு. மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றம் நீட் யூஜி 2025 ரிசல்ட்டை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் இந்தூர் பெஞ்ச் ஆன் Thursday, அதாவது மே 15ஆம் தேதிங்க, ordered a temporary halt on the declaration of NEET UG 2025 examination results due to controversy over power failure at a center. So ஒரு particular centerல மத்திய பிரதேசில் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா நம்பர் 1 ஸ்கூல், அந்த ஸ்கூலில் பவர் கட் வந்ததுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 4:30 PM வரைக்கும் சரியான லைட் இல்லாமல் அவதிப்பட்டு எழுதியிருக்காங்க. கடைசி ஹாஃப் அன் அவர் தான் கேண்டில் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வெளிச்சத்தில் அவங்க அரை மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும்? ஸோ இதுதான் இந்த கேஸ் வந்து போட்டிருக்கிறதுக்கான காரணம். இப்போ என்ன ஆணுச்சு இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் சுபோத் அபியங்கர் நோட்டட் இன் இட்ஸ் இன்டரிம் ஆர்டர். இடைக்கால உத்தரவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, there is no representatives had appeared for respondents. இங்க respondents அப்படிங்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. பெட்டிஷனர் யாரு அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஆர் பேரண்ட்ஸ். அவங்க வந்து யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பெட்டிஷனர். அவங்க என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, பவர் கட்னால எங்களுக்கு எக்ஸாமில் சரியாக நமக்கு வந்து லைட்லாம் இல்லை, அதனால் எங்களால் சரியாக படிக்க முடியல, எங்களுக்கு 3 மணி நேரம் டைம்ங்கிறது ஆக்சுவல் டைமாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து எங்களுக்கு ரீஎக்ஸாம் வைக்கணும் அல்லது இதற்கான மாற்று வழிகள் ஏதாவது செய்யணும் அசஸ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு உயர்நீதிமன்றத்திலேருந்து, மத்திய பிரதேஷ் இந்தூரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலேருந்து NTA கிட்ட பதில் கேட்டிருந்தாங்க. ஆனால் NTA தரப்புலேருந்து யாருமே ஆஜராகலை அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. அல்லது யூனியன் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ அல்லது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருந்தோ பெட்டிஷனருக்கு பதில் அளிக்கிறதுக்கு யாருமே கோர்ட்ல ஆர்டர் ஆகல. டெஸ்பைட் எ May 13 கோர்ட் ஆர்டர் டு டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த மேட்டர். ஸோ இந்த விஷயத்துல நீங்க வந்து பதில் அளிக்கணும், NTA அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வந்து கோர்ட்ல பெட்டிஷனருக்கு பதில் அளிக்கணும்னு மே 13ஆம் தேதி சொல்லி மே 15ஆம் தேதி யாருமே ஆஜராகல, NTA சைட்ல இருந்தோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ. ஸோ இதை நோட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the stay could potentially impact nearly 21 lakh NEET UG candidates nationwide, as High Court has not limited its directive to specific examination centers or regions. இப்போ High Court ஓட உத்தரவுல என்ன சொல்லிருக்காங்க, NEET UG 2025 ரிசல்ட்டுக்கான அந்த தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களே, இடைக்கால தடை, அந்த இடைக்கால தடை உத்தரவு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் எக்ஸாமினேஷன் சென்டருக்கோ அல்லது பர்டிகுலர் ரீஜன், இப்போ இந்தூர் ரீஜன் அந்த PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா நம்பர் 1 சென்டருக்கு, அந்த பர்டிகுலர் சென்டருக்கோ அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கோ மட்டும் ரிசல்ட்டை நிறுத்தி வைக்கல. இந்தியா முழுக்க NEET UG 2025 ரிசல்ட் வெளியிடுவதை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு May 15th ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. The next hearing is in around 4 weeks. ஸோ 4 வாரம் கழிச்சு தான் அடுத்த ஹியரிங் அப்படின்னு கேஸை ஒத்தியும் வச்சிருக்காங்க. 4 வாரம்னு எடுத்துக்கிட்டா மே 15ஆம் தேதி இந்த இடைக்கால தடை உத்தரவு விட்டுருக்காங்க. அப்போ 4 வாரம் கழிச்சுன்னா ஜூன் 15ஆம் தேதி தான் அடுத்த ஹியரிங் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் டேட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஜூன் 11. அப்போ ஜூன் 15க்கு தான் அடுத்த ஹியரிங் வருது. அடுத்த ஹியரிங் வர வரைக்கும் NEET UG 2025 ரிசல்ட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். யாரு? மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட். ஒரு கோர்ட் ஆர்டரை யாராயிருந்தாலும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ நமக்கு வந்து இப்போதைக்கு NEET UG 2025க்கான ரிசல்ட்டுக்கு இடைக்கால தடை இருக்கு. The power cut during the exam was very common problem in many of the states. தமிழ்நாட்டில் கூட இந்த எஃபெக்ட் இருக்கு. இந்தியா முழுக்க நிறைய ஸ்டேட்ல இந்த பவர் கட்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எக்கச்சக்கம். இன் தமிழ்நாடு டு ஆவடி, அப்புறம் நிறைய பிளேசஸ்ல வந்து நம்ம போட்ட ஷார்ட்ஸ்ல வந்து கீழே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சென்டர் நேமை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆவடியில், சென்னையில் வந்து சில சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பயங்கரமாக பெஞ்சிருக்கு, அதனால பவர் கட் ஆகியிருக்கு. அந்த இருட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. Due to the rain, power cut was there at many centers in Tamil Nadu. So பயங்கரமான மழை பெஞ்சது அந்த மே
4ஆம் தேதி. அதனால சென்னையில் எக்ஸாக்டாக எக்ஸாம் டைமில் மழை பெஞ்சு பவர் கட் ஆனதுனால நிறைய சென்டர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலங்க. ஹைகோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, respondents have failed to provide proper condition to the petitioner. petitionerங்கிறவங்க எக்ஸாம் எழுதினா குழந்தைங்க பேரண்ட்ஸ். ஸோ அப்போ எக்ஸாமினர்ஸ்க்கு வந்து குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ராப்பரான கண்டிஷன்ஸை நம்ம என்டிஏ வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னா அங்கே பவர் கட் ஆகிருக்கு. பவர் கட் ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், பேக்கப்க்கு ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். பட் அந்த கண்டிஷன் அவங்க கொடுக்கல. who was appearing in NEET UG 2025 examination which was held on May 4th 2025 and was prevented due to power failure in various parts of the city. It is directed that till the next date of hearing the result shall not be declared by the respondents. So இங்க respondents NTA அடுத்த ஹியரிங் வரைக்கும் NEET UG 2025 ரிசல்ட்டை வெளியிட இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதும் போது அவங்களுக்கு ப்ராப்பர் கண்டிஷன் NTA-வால ரெஸ்பாண்டன்ஸ்னால கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பவர் கட்னால ஸ்டூடெண்ட்ஸால சரிவர எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியல. இதற்கு பதில் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதில் அளித்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் NEET UG 2025 ரிசல்ட்டுக்கு இடைக்கால உத்தரவு அப்படின்னு சொல்லி நமக்கு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ தட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நியூஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த நியூஸை நீங்கள் படிக்கலாம், அஃபிஷியல் நியூஸை. இப்போதைக்கு இந்த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஆர்டர் படி அட்லீஸ்ட் ஜூன் 15க்கு அப்புறம் தான் நமக்கு NEET UG 2025 ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த கேஸ் என்னாகுமோ அந்த கேஸோட நிலையை பொறுத்து தான் NEET UG 2025 ரிசல்ட் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி என்ன நடக்கும், NTA பதில் சொல்லணும். NTA என்ன பதில் சொல்ல போகிறாங்க அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருத்தமாக கூட இருக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக கூட இருக்கலாம். இப்போ பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்க. காரணம் என்னென்னா, ஒரு நானே வீடியோ போடுறேன்னா ஒரு பளிச்சுன்னு லைட்டு நல்ல மைக் இல்லாமல் வீடியோ போட்டால் யாருக்குமே பார்க்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதே போல் தான் எக்ஸாமினேஷன் சென்டரில் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா படிக்கணும். கொஷின் பேப்பரை படிக்கிறதுக்கு ப்ராப்பரான லைட்டு தேவை. அதே போல் ஷேடு கரெக்டாக பண்ணணுன்னாலும் ப்ராப்பர் லைட்டிங் தேவை. ஸோ கொஷின் படிக்கிறதுக்கே ஊற்று படிக்கிறதுக்கே லைட்டிங்கோட படிக்கிற டைமை விட லைட்டு டிம்மாக இருக்கிறதுல படிக்கிற டைம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிமிலர் டைம் 3 ஹவர்ஸ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கொடுத்தாங்களான்னா, பவர் கட்டான எக்ஸாம் சென்டரில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 ஹவர்ஸ் கொடுக்கப்படவில்லை. அந்த 3 ஹவர்ஸ் பத்தாது, 3 ஹவர்ஸுங்கிறத கணக்கிலே கிடையாது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸில் 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வரைக்கும் இன்விஜிலேட்டர்ஸே சைன் வாங்கிறது, மற்ற டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறது, இந்த மாதிரிக்கு செலவழிச்சிருக்கப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. அதனால் 3 ஹவர்ஸ் முழுக்க அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, NTA ஏன் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபோட்டோ வாங்கி ஒட்டிக்கிறாங்கல்ல, அதே போல் சிக்னேச்சர் வாங்கிறது, தம்பு இம்ப்ரெஷன் வாங்கிறது, எல்லா விஷயங்களும் இந்த OMR ஃபில் பண்ணுறதுன்னா ஆன்சர் பண்ணுறதுங்க. புக்லெட்டை கரெக்டாக 2 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டோம். புக்லெட் நம்பரை OMRல எழுதுறது, OMRல நேம் எழுதுறது, OMRல சைன் போடுறது, ஃபோட்டோவில் சைன் போடுறது, இது எல்லாமே 2 மணிக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்கன்னா 2 மணிக்கு புக்லெட்டை ஓப்பன் பண்ணி 5 மணி வரைக்கும் யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்கப்பா, நீ பாட்டுக்கு எழுது. இன்விஜிலேட்டர் முன்னாடி டேபிள் கிட்ட நின்றுக்குவார். இங்கே நின்றுக்கிட்டாருன்னா 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே போதுங்க. கரெக்டாக யாரும் மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு குறுக்கால போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஸோ அப்படி ஒரு 3 மணி நேரம் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷன், ஒரு நல்ல லைட்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிட்டு அழகாக அவங்கள எழுத விட்டால் அவங்களோட முழு பொட்டன்ஷியலையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். NTAக்கு ஃபீஸ் வாங்குறாங்க இல்லைங்க, எக்ஸாம் ஃபீஸ் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க இல்லைங்க, அப்போ அதுக்குரிய கண்டிஷனையும் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.